ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ சேல் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்க 2 ஆட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோ வாங்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ அமௌண்ட் தேவை, இதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா பெரிய வண்டி டிக்கெட்டிங் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது பஜாஜ் மேக்ஸிமா எக்ஸ்வைடுன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி மாடல்லையும் இருக்குது, டீசல் எல்பிஜிலையும் அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஓபிடி 2B அப்படிங்கிற ஒரு மாடலில் இந்த வண்டி நமக்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் சிக்னலில் நிற்கிறப்போ பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இன்ஜின் ஓடிட்டு இருக்காமல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திருப்பி நீங்கள் கிளச்சை பிடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ்ஸு முன்னாடிலாம் ரிவர்ஸ் கியர் கீழே இந்த இடத்துலேருந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக இந்த இடத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. இதனால் நமக்கு குனிஞ்சி அதை ரிவர்ஸ் கீர் போடுறது இல்லாமல் ஹேண்டில்லையே ரிவர்ஸ் கீர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல் இருக்குது. ப்ளஸ் நமக்கு டிஜிட்டல் மீட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் மீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபியூவலுக்கு வண்டி எவ்வளோ போகும், இன்னும் எவ்வளோ வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த இதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிராங்கிங் சவுண்டு அதிகமாக இருக்காது. வண்டி ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். சிஎன்ஜி மாடலுங்கிறதுனால வண்டியில் வைப்ரேஷன் இருக்காது. உங்களுக்கு கெப்பாசிட்டியும் உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகம். உங்களுக்கு இடத்துல ஒரு மோஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி தாராளமாக போகிற அளவுக்கு உங்களுக்கு இட வசதி நல்லா அதிகமாக இருக்கும். ப்ளஸ் பின்னாடி எதுவும் லக்கேஜ் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பின் சைடு லக்கேஜ் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது நல்ல விலையில் நம்ம இங்கே பெரம்பலூரில் பண்ணி கொடுக்கலாம். இதோட ஆன்ரோடு ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs வரும். நமக்கு கஸ்டமருக்கு ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கார்கோ டைப் வண்டி. நம்ம பஜாஜில் மேக்ஸிமா கார்கோ எக்ஸல் கார்கோன்னு சொல்லிட்டு இந்த வண்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுவும் சிஎன்ஜிலேயே அவைலபிள் இருக்குது. சேம் ஃபியூச்சர் அந்த எக்ஸ்வைடு வண்டி பார்த்த மாதிரியே அதே ஃபியூச்சர் தான் இந்த வண்டியிலையுமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்டு, டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இந்த வண்டியிலையும் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டி நிறைய ஏற்றுற மாதிரி அகலமான பேக் சைடில் தொட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணி கேன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ப்ளஸ் சின்ன சின்ன காய்கறிகள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனல் யூஸுக்கு அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு இட வசதி, பின்னாடி தொட்டி வசதி பெருசாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வியாபாரத்துக்கு இந்த வண்டி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குற இதில் மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு 40லேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் வச்சும் மைலேஜ் தரும் ஒரு கிலோவுக்கு. அதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்ல உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற அளவுக்கு இந்த வண்டியை வடிவமைச்சிருக்காங்க. வணக்கம். இந்த வண்டியெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ஃபைனான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஓன் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு ஐடிஎஃப்சி இருக்குது, ப்ளஸ் இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த 3 இதுவும் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் நம்ம பண்ணுறோம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, வீட்டு வரி ரசீது, வீட்டு கரண்ட்டு பில் அது ஏதாவது ஒன்று, ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ ஒரு 6 ஃபோட்டோ தேவைப்படும். இது மட்டுமே போதுமானது. மற்றபடி இவங்க ஃபைனான்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட சிபில் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த சிபில் ரெக்கார்டு பேஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு சிபில் ரெக்கார்டு நல்லா இருந்தால் குறைஞ்சபட்சமான முன்தொகை கட்டி நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த உங்களோட ப்ரூஃப் இல்லாத ஒரு கேரண்டர் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு கேரண்டர் தேவைப்படும். அவங்களுக்கும் அதே போல் ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு ஃபோட்டோ, இந்த இது இருந்தால் போதும். கட்டாயமாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
இது இருந்தால் நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் நமக்கு வந்து பர்மிட்டு நீங்கள் வச்சுருக்க பர்மிட்டுக்கு வந்து இந்த பழைய வண்டியை விட்டுட்டு புது வண்டியாக எடுத்துக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இப்போ நம்ம பெரம்பலூரில் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி. வாங்க, உங்களுக்கு சிறப்பாக நான் வந்து இந்த வண்டியை கொடுத்து உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு முன்னேற்றமாக நாங்கள் இருக்கோம். கிருஷ்ணா பஜாஜ் பெரம்பலூர்.